ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துவரம் பருப்பில் வடை. இங்கே பாருங்கள், இது வந்து நார்மலாக பிரெட் தூள் போடாத வடை, எண்ணெயும் அதிகம் குடிக்காது. இது வந்து பிரெட் தூள் போட்டு ரெண்டு வகையான டிஷ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பிரெட் தூள் போட்டது, இது பிரெட் தூள் போடாத வடை. தட்டி போடாமல் சின்ன சின்ன பக்கோடாவாக ரவுண்டாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டி போடணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்பியான வடை துவரம் பருப்பில் செஞ்சது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு துவரம் பருப்பு கொஞ்சம் இந்த கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், 6 பல் பூண்டு, இஞ்சி சிறிதளவு, இவ்வளோதான் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம துவரம் பருப்பு வடை செஞ்சிடலாம். துவரம் பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாருங்க, நான் ஆல்ரெடி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இந்த பருப்பை. இந்த மாதிரி ஊறினோன்னா 1 மணி நேரம் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதுவே ஜாஸ்தி. 1 மணி நேரம் ஊறினோன்னையும் அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு பொறுன்னு அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 2 அரைக்கணும். தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டினா கிடைக்கும். 1 மணி நேரமே போதுமானது ஊற வைக்கிறது. 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திங்கன்னா போதும். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டை வந்து தட்டி நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் பேஸ்டானாலும் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அரைக்கும் போதே கொஞ்சம் போல் உப்பை போட்டுருங்க. நல்லா கலந்துக்கணும். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். நான் அரைக்கும் போதே ஆல்ரெடி சேர்த்துருக்கேன். நீங்களும் அரைக்கும் போது சேர்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வெங்காயம் அரிஞ்சு கொஞ்சம் நல்லா கை விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தூள் தூளாக வந்துடும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சு வாங்க எப்படி பொரிச்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் வடசட்டியில் எண்ணெய் வச்சு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த வடையை போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் போல் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கிறேன். ப்ரெட்டை வந்து 2-3 ப்ரெட்டை போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போடணுன்னு கிடையாது. இது போட்டு சாப்பிட்டு நல்லா மொறுன்னு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ஹீட் ஆகும் கை. இப்போ வாங்க இதுக்குள்ளே போட்டுடலாம். வடையை வந்து தட்டி போடணுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி கூட போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, கையில் எண்ணெய் பட்டு எடுத்துடாம. இது வந்து சீக்கிரமாக பண்ணுற டிஷ். 1 மணி நேரத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஒரு வடை. பாருங்க, நுரை அடங்கிடுச்சு, வெந்துடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌனாக வரவிட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே வெந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அப்படியே பருப்பாக இருக்கும்.
வடையை தட்டியும் போடலாம், இப்படியும் போடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் இது செஞ்சு எடுக்கிறதுக்கு. பருப்பு ஒரு 1 மணி நேரம் போதும்னா, ஊறுறதுக்கு 1 மணி நேரம் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அதிகம் வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். பாருங்க, அழகாக பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து நான் சோடா உப்பு போடலை, எதுவும் போடலை. சாஃப்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் போல் ப்ரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்து போட்டு பார்க்கலாம். ப்ரெட்டில் இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரெட் தூள் போடாமல் போட்டேன். இது வந்து ப்ரெட்டில் இது பண்ணி போடுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஹை ஃப்ளேமில் வேண்டாம், சீக்கிரம் மேலே வெந்துடும். ஆல்ரெடி இதெல்லாம் ப்ரெட் தூள் இது பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரெட் தூள் இல்லாமல் போட்டது. நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. அடுத்து ப்ரெட் தூளில் போட்டு போடுறேன். பருப்பு நகாட்டி சீக்கிரம் வெந்துடும். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு அரைச்சிருக்கிறோம்ல, அதனால் சீக்கிரம் வெந்துடும். இந்த அளவுக்கு பொன்னிறமாக விட்டு எடுத்துக்குங்க. இது வந்து ப்ரெட் தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான், கிறிஸ்பியான வடை நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. இது வந்து ப்ரெட் தூள் போட்டது, இது வந்து ப்ரெட் தூள் போடாதது. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.